அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் வீட்லேயே சூப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக குலாப் ஜாமுன்னாலே நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குவோம். அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் சொல்லிட்டு பவுடர் இருக்கும், அதை வாங்கி ரெடி பண்ணி இந்த குலாப் ஜாமுனை ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் நாம் இன்றைக்கி கடையில் எந்த மாவும் வாங்க போகிறதில்ல, வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக குலாப் ஜாமுன் மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அது மூலமாக இந்த குலாப் ஜாமுனை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சுகர், அதாவது 1 கப் மாவுக்கு 1 கப் சுகர் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக நான் ரோஸ் வாட்டருக்கு பார்த்தீங்களா, ரோஸ் வாட்டர் இல்லைனா ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். இது போட்டு நம்ம செய்யும் போது நம்ம அந்த பேக்கரிலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா குலாப் ஜாமுன், அந்த டேஸ்ட்டில் இது இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டால் அந்த சுகர் வந்து கொஞ்சம் கட்டியாக ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த லெமனில் ஒரு கால்வாசி அளவு லெமனில் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிங்க. இது அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் செய்யறதுக்காக அந்த மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு மைதா கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். மைதா சேர்த்துக்கலாம், கூடவே பால் பவுடரும் சேர்த்துக்குங்க. பால் பவுட்ரு வந்து இதில் மஸ்ட்டு ஆட் பண்ணும். அதை ஆட் பண்ணி அந்த மாவை நம்ம ரெடி பண்ணும்போது தான் அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை மஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. பால் பவுடரை பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்டு இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எந்த பிராண்டு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சிருங்க. இந்த மாதிரி சலிச்சு செய்யும் போது நல்லா ஸ்மூத்தாக நல்லா வரும் குலாப் ஜாமுன். நம்ம கடையில் வாங்கி செய்கிற அந்த பவுடரில் ஆல்ரெடி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. பட் நம்ம வீட்டில் செய்கிறதால இது எல்லாம் போட்டால் தான் அந்த குலாப் ஜாமுன் நல்லா பொங்கி நல்லா வரும். இப்போ இது சலிச்சாச்சு. நான் இது கூடவே இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கலாம். நம்ம இதில் பால் பவுட்ரு சேர்த்துருக்கிறதால நம்ம பால் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாவு வந்து இலகுன மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் 1/4 கப்பு பால் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். பட் எனக்கு அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரல. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்லா உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக வர மாதிரி பார்த்துக்குங்க. மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்லா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் பால் ஆட் பண்ணிக்கிங்க. பாலை பொறுத்த வரைக்கும் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குலாப் ஜாமுன் அந்த பால் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம செய்யும் போது இன்னும் நல்லா மாவு சாஃப்டாக நல்லா வரும். இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கிங்க. எந்த வெடிப்பும் வராமல் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கிங்க. நம்ம பிசைகிற மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த வெடிப்பும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களால் பால் பண்ண முடியும். கொஞ்சம் நம்ம ரஃப்பாக அந்த மாவு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சின்னா நல்லா வெடிப்பு வரும். ஸோ மாவு பிசையும் போது மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இருக்கிற மாவில் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் மாவில் இந்த ஷேப்லேயும் ரெடி பண்ணிட்டேன்.
இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த எல்லா பால்ஸும் நம்ம இந்த சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம போட்ட உடனே அந்த குலாப் ஜாமுன் எல்லாமே கருகுன மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாது. ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக உங்களால் அந்த பேனில் எந்த அளவுக்கு வருமோ அதுக்கேற்ற மாதிரி பால்ஸ் போட்டுக்குங்க. போட்டுட்டு உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது குலாப் ஜாமுனோட எல்லா சேரும் ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ இந்த குலாப் ஜாமுன் பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு எல்லா குலாப் ஜாமுனும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண இந்த ஜாமுன்ஸை நம்ம இந்த சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சிடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தது இந்த சுகர் சிரப்பில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம், மினிமம் 2 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக குலாப் ஜாமுன் அந்த உள்ளெல்லாம் சுகர் சிரப்லாம் போய் சாஃப்டாக நல்லா வரும். ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கிங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடி. இதுக்கு மேலே சுகர் சிரப்பை கொஞ்சமாக போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் நிறைய டைம் குலாப் ஜாமுன் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் எப்போவுமே அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, ஆச்சி இல்லை எம்டிஆர் வரும். அதில் ஏதாவது ஒன்று வாங்கி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் வீட்லேயே மாவு ரெடி பண்ணி இந்த ஜாமுனை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருந்தேன், இது நல்லா வந்தால் போடலாம், அப்படி நல்லா வரலன்னா போட வேணாம் சொல்லிட்டு. பட் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்துச்சு இந்த ஜாமுன். அதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இதோட ஃப்ளேவரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. நார்மலாக நான் சுகர் சிரப்பில் அந்த ஏலக்காய் பவுடர் தான் போடுவேன். இதில் அந்த ரோஸ் வாட்டர் போட்டதால் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வேணால் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கு சுகர் சிரப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 1 கப் மாவு போட்டால் ஒரு 1.25 1.5 கப்பு வரைக்கும் சுகர் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் நார்மலாக ஜாமுன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சுகர் சிரப்பு ஊற்றி தான் சர்வ் பண்ணுவேன். இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான குண்டு குண்டு சாஃப்டான ஜாமுன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ரெசிபிஸ் தேவை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.